ஆளிதனை காக்க வேண்டி அவதரிக்கும் கல்கியாம். அதர்மத்தினை அழித்திடவும் நீதியை நிலைநாட்டவும் தென் தமிழகத்தில் உருவெடுத்து தர்மத்தினை காக்குமாம். 7 கடல் 7 மலை இறங்கி வந்து நிற்குமாம். பேரரசு நாடெல்லாம் அச்சத்திலே மூழ்குமாம். தவறு செய்த நபர்களுக்கு தண்டனைகள் கிடைக்குமாம். கலியுகத்தின் இறுதியிலே அறநெறிகள் ஆளுமாம். ஓரறிவு ஜீவன் முதல் 6 அறிவு ஜீவன்கள் அனைத்தும் இன்புற்று வாழட்டும். பிரபஞ்சமே போற்றி, பிரபஞ்சமே போற்றி, பிரபஞ்சமே போற்றி போற்றி போற்றி. இந்திய மக்கள் அனைவருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஜோதிட சிகாமணிகளுக்கான தகவல்கள். ஜோதிட சிகாமணிகள் அனைவரும் மிகவும் ஆழ்ந்த குழப்பத்தில் இருப்பீர்கள். எப்படி தேர்தல் கணிப்புகள் மாறியது என்று தங்களால் ஏதேனும் அறிய முடிகிறதா என்ன? தங்களுடைய கருத்துக்களின்படி தாங்கள் செயல்படுத்துவது ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், மற்றொன்று வாக்கிய பஞ்சாங்கம். தற்போது பெரும்பாலும் அனைவரும் பயன்படுத்துவது திருக்கணித பஞ்சாங்கம் மட்டுமே. ஆனால் மிகவும் துல்லியமாக கணக்கெடுக்க ALP என்ற ஒரு முறையும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் சித்தர்களும் ஞானிகளும் உருவாக்கியது வாக்கிய பஞ்சாங்கம் மட்டுமே. தற்போது அனைத்து ஊடகங்களிலும் தாங்கள் கூறுகின்ற தகவல்கள் அனைத்தும் மக்களுக்கான எதிர்மறை தகவல்களை மட்டுமே தங்களால் கொடுக்க முடிகிறது. ஏனென்றால் தங்களுக்கு கிடைக்கும் தகவல்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்கம் மட்டுமே. வாக்கிய பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கள், அதில் என்ன கூறுகிறார்கள் என்று. நாட்கள் மாறலாம், ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தில் உள்ள எழுத்துக்களில் எந்த ஒரு நிலையிலும் மாற்றம் ஏற்படாது. மிகவும் துல்லியமாகவே இருக்கும். மக்கள் மீதான இன்னல்கள் ஆரம்பித்தது இங்கிருந்தே. வாக்கிய பஞ்சாங்கத்தை உருவாக்கியவர்கள் மொத்தம் 3 நபர்கள். இதில் ஒரு நபர் செய்த தவறே இன்று வரை மக்கள் அனைவரும் முன்னோர்கள் சாபம், முன்ஜென்ம சாபம், இப்பிறவியின் கர்ம வினை, மேலும் பல சாபங்கள். இந்த சாபங்களை தீர்க்க ஏதேனும் சாத்தியம் உண்டால் இந்த ஜோதிடத் துறையின் மூலம் தங்களால் அறிய முடியவில்லை என்றால் இதற்கான தரவுகளை நாங்கள் உருவாக்குகின்றோம். நாங்கள் படைத்த மக்களுக்காக மட்டுமே. அதன் மூலம் அவர்கள் அனைவரும் இனி வரும் காலங்களில் ஜோதிடம் எனும் பெயரில் நாங்கள் படைத்த மக்களை ஏமாற்றிக் கொண்டுள்ள, தங்களை புறக்கணித்து தன்னை மனிதனாக உணர்ந்து மக்கள் அனைவரும் சிறந்த ஒரு நேர்மறை எண்ணங்களுடன் கூடிய வாழ்க்கையை வாழப் பெற்று தயார் செய்யப்படுவார்கள் இந்த பிரபஞ்சத்தின் அருளால். இது எப்படி சாத்தியம் என கேட்க விரும்பினால் இதோ உங்களிடம் இருந்து நாங்கள் பெற விரும்பும் பதில். பிறப்பே இல்லாத இறப்பு எப்படி நிகழ வேண்டும் அல்லது எப்படி நிகழ்த்த வேண்டும்? எந்த ஒரு மன ஓட்டத்தில் மக்கள் இறந்தால் பிறப்பே இல்லாத இறப்பு என்பது சாத்தியம். நீங்கள் இதுவரை மக்களுக்கு கூறாத பல தகவல்கள் இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக வெளிப்படுத்தப்படும். எங்கள் மூலமாக முன்னோர்கள் சாப நிவர்த்தியை எப்படி செய்து முடிக்க வேண்டும், முன்ஜென்ம சாபத்தை எப்படி தீர்க்க வேண்டும், இப்பிறவியின் கர்ம வினையை தீர்ப்பது எப்படி, பிறப்பே இல்லாத இறப்பு எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த மக்களுக்கு நாங்கள் உணர்த்துகின்றோம். இதன் மூலம் இனிவரும் நாட்களில் தங்களுடைய ஜோதிடம் எனும் துறை மக்களில் இருந்து புறக்கணிக்கப்படும். இறுதியாக யாரேனும் நல்ல உள்ளங்கள் இந்த ஜோதிடத் துறையில் இருந்தால் எங்களை அணுகலாம். குறிப்பு: அகத்தியர் நாடி மற்றும்
ஓலைச்சுவடி ஜோதிடத்திற்கு மட்டும் ஒரு சில விதி விலக்குகளை தற்போதைக்கு விதிக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் அருளால் அகத்தியர் நாடி மற்றும் ஓலைச்சுவடி ஜோதிடம் சார்ந்தவர்களுக்கு மட்டும் இது சாத்தியமாகும். இந்த பிரபஞ்சத்தின் அருளால் தங்களுக்கு தேவைப்படுமெனில் ஜோதிடத்துறை சார்பாக ஒரு சில ஆரோக்கியமான விவாதங்களை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக உள்ளோம். இதனை மக்கள் முன்னிலையில் உருவாக்கலாம். நடக்கவிருக்கும் அனைத்தும் மக்களின் நன்மைக்காக மட்டுமே. இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக மக்களுக்கு எந்த ஒரு நன்மையையும் பெற்றுத்தரும் வல்லமை கொண்டவர்கள் நாங்கள். இப்போதாவது புரிகிறதா தங்களிடம் உரையாடி கொண்டிருப்பது யார் என்று? நாங்கள் யார் என்பதை மக்கள் உணரும் அந்த ஒரு கணம் அந்த சராசரங்களும் மதிரும். அதன் பிறகே இந்த பூமி முழுமையாக குளிரும். இது எங்களை படைத்த இந்த பிரபஞ்சத்தின் மீது ஆணை. ஒருவன் சொல் கேட்டு உலகம் தெரிந்திடும், அருவன் சொல் கேட்டு அமரர் மகிழ்ந்திடும், திருவன் சொல் கேட்டு செகம் தலைத்திடும், குருவன் சொல் கேட்டு குவலயம் உய்ந்திடும். இது திருமூலரின் பதிவுகள். ஆகவே நடக்கவிருக்கும் அனைத்தும் இந்திய மக்களின் நன்மைக்காக மட்டுமே. இனி வரும் காலங்களில் தங்களை நேரில் சந்திக்கின்றோம் காணொளி வாயிலாக. நன்றி, வணக்கம். பிரபஞ்சமே போற்றி, பிரபஞ்சமே போற்றி, பிரபஞ்சமே போற்றி போற்றி போற்றி.